வணக்கம் நண்பர்களே. இன்றைய உணவே மருந்து பகுதியில நம்ம பூமிக்கடியில விளையறதுனால கேரட்டை பத்தியும் பார்க்கலாம். இதுதான் மஞ்சள் முள்ளங்கின்னு சொல்றாங்க. சீம காய்கறி வகையை சார்ந்தது. இப்ப நமது நாட்டு குளிர் பிரதேசங்கள்ல பயிரிடப்படுது. இதுல ABC எல்லா உயிர் சத்துக்களும் உண்டு. பச்சையா மென்று தின்றாலும் நல்ல பலன் கிடைக்கும். பாஸ்பரஸ், கால்சியம் போன்ற பொருட்களும் இதுல இருக்கு. ரத்தத்தை வலுப்படுத்தவும் அடிக்கடி உணவோடு சேர்த்துக்குவாங்க. கண், காது, மூக்கு முதலிய உறுப்புகள் எளிதில் தொற்று நோயில் பாதிக்கப்படாமல் இருக்க கேரட்டை சாப்பிடலாம். குழந்தைகளோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம் இது. நோய் தடுக்கும் சக்தியை இது எளிதில் ஏற்படுத்தும். ரத்தம் சுத்தமாகி பளபளப்படையவும் இது பயன்படுது. இதை சமைச்சும் சாப்பிடலாம், பச்சையாவும் சாப்பிடலாம், சாலட்டாவும் சாப்பிடலாம். நீர்க்கடுப்பு, சிறுநீர், தெளிவின்மை ஆகிய கோளாறுகளையும் சரி செய்யும். குடல்வாதம், பசியை தூண்டுதல், மூலரோகம், மூத்திரப்பையில கல்லடைப்பு போன்றவற்றையும் போக்க பயன்படும். அநேகமா எல்லா விட்டமின்களும் இதுல இருக்கு. என்ன நண்பர்களே, கேரட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? கேரட்டை சாப்பிட்டா உடல் உளர்ச்சி அடையும், கண் பார்வை தெளிவடையும், நரம்புகள் நலமாகும், பற்கள் உறுதியடையும், தொற்று நோய் அண்டாது, தாதுவை விருத்தி செய்யும். கர்ப்பிணிகளுக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது நம்ம பீட்ரூட் பத்தி பார்க்கலாம். இதுவும் மேல்நாட்டு கிழங்கு வகைதான். இப்ப நம்ம நாட்டுல குளிர்ந்த பிரதேசங்கள்ல பயிரிடப்படுது. ஐரோப்பால இருந்து இத இறக்குமதி செய்யறாங்க. ஐரோப்பியர்கள் தான் இதை சர்க்கரையே செய்யறாங்க. இதுல இருந்து இனிப்பு சுவை உள்ளது. பிசி விட்டமின்கள் இதுல இருக்கு. இதை சமைச்சு உண்ணலாம், பச்சையாவும் சாப்பிடலாம். ரத்த விருத்திக்கு பீட்ரூட் சாப்பிடுறது ரொம்ப நல்லது. பீட்ரூட் கிழங்கு அடிக்கடி சாப்பிட்டு வந்தா அறிவு விருத்தியாகவும் ரத்தத்தை விருத்தி செய்யும், மலத்தை இலக்கி வெளியேற்றும், ஈரல் சம்பந்தமான கோளாறுகளை போக்கும், சிறுநீரை பிரிச்சு சிரமமின்றி வெளியேற்றும். வாரத்திற்கு ஒரு முறையாவது பீட்ரூட்டை சாப்பிடணும். அடுத்தது நம்ம பார்க்க போறது முள்ளங்கி. குடல்வாதம், காசு நோய், பசி தீவனம், மூலரோகம், மூத்திரத்திரையில கல்லடைப்பு இதுக்கெல்லாம் நீங்குவதற்கு முள்ளங்கிய உணவுல சேர்த்துக்கணும். மூத்திர கோளாறு இருக்கிறவங்க இதை சாப்பிட்டா நல்ல பயனடையலாம். ரத்தம் விருத்தியாகும், குடல் வாழ்வை போக்கும். இது நல்ல முள்ளங்கியில விட்டமின் ஏ, B1, B2, சி, இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, புரதம் எல்லாமே அடங்கியிருக்கு. முள்ளங்கியை சாப்பிட்டா வயிற்று வலி நீங்கும், உடற்சூட்டை தணிக்கும், கண் பார்வையை தெளிவுபடுத்தும், கபத்தை உடைச்சு வெளியேற்றும், உடல் சம்பந்தமான எல்லா நோய்களையும் குணப்படுத்தும், சிறுநீரை பிரிச்சு சுலபமா வெளியேற்றும், நல்ல ஜீரண சக்தியை குடிக்கும். உங்களுக்கு எந்த காய் பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பாய்.